நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலையுமே தடுக்க முடியாது. மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. அதுவும் வாக்கிய கணித ரீதியாக. அப்படிப்பட்ட சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:23 கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாக போகிறாரு. அங்கே அவர் 6/3/2026 வரைக்கும் இருந்து உங்களுக்கு பலன்களெல்லாம் வழங்க போகிறாரு. சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகம் குரு பகவான். பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சனி பகவானோட வாகனம் காக்கை. செய்த தவறுகளோட விளைவுகள் தான் சனி பகவானால் நமக்கு கொடுக்கப்படுது. சனி பகவான் சிலருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையும் தந்திருக்கிறாரு. சனி திசையிலும் 7.5 சனி நடக்கும் பொழுதும் சிலர்லாம் கோடீஸ்வரர்களாக ஆன கதை கூட உண்டு. சனி பகவான் கொடுமையானவர் அப்படின்னு சொன்னால் ஏன் நாம் அவரை கொடுமைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. சனி பகவான் எதுக்கு நமக்கு கெடுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிப்பதில்லை. ஏன்னா நாம் செய்த தவறுக்கு தயவு தாட்சண்யம் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அதுதான் உண்மை. அந்த தண்டனையோட அளவை பொறுத்து நம்மளுக்கு அவர் பலனை கொடுப்பாரு. அவருடைய பார்வை அவர் இருக்கும் இடத்தை விடவும் அவர் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசியில் பதியுது. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருக்குது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வருது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு 7.5 சனியாகவும் வருது. இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் இருந்து வந்த மிதுன ராசிக்கு விலக்கு கிடைக்குது. கடக ராசிக்கு கண்டகச்சனிலிருந்து விலகுது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகுது. சனி விலகும் ராசிக்காரர்கள் அனைவருமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தினமும் காக்கைக்கு அன்னதானம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இப்படிப்பட்ட சனிப்பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா கெட்ட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். குறி விலகாத அம்பை போல் குறிக்கோள் தவறாத தனுசு ராசிக்காரர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்கு வாக்கிய கணித ரீதியாக வரக்கூடிய சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் 20/12/2023 முதல் 3ஆம் இடமான வெற்றிகள் ஸ்தானத்திற்கு போகிறாரு. 7.5 சனி விலகிருச்சு. எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மங்கள காரியங்கள்லாம் இல்லத்தில் நடைபெறும். உங்களுக்கு தங்கு தடைகள்லாம் தானாகவே விலகும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அலட்டி கொள்ளாதவர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். உயர் ரக வாகனம், விமானம் என மாறி மாறி பயணித்தாலும் பழைய மிதிவண்டி பயணத்தை மறக்காதவங்க. அதே மாதிரி மனசாட்சிக்கு பயந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. ஏறக்குறைய 8.5 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி 3ஆம் வீட்டில் அமருவதால் உங்களுக்கு தொட்டது துளங்கும் தொல்லைகள் எல்லாமே அகலும். பிரிந்திருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க. கார் இருந்தும் பெட்ரோல் போட காசு இல்லையே அப்படிங்கிற நிலை எல்லாமே இனிமேல் மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதையும் முதல் முயற்சியிலேயே நீங்க முடிச்சு காட்டுவீங்க. தாழ்வு மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கையை துளர்விடும் காலகட்டம் வந்துடுச்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்போது பார்த்தாலும் நோய், மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன் அப்படின்னு அலைஞ்சு கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் இனி ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. நடைப்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாமே உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளதான். குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இனிமேல் குழந்தை பாக்கியம் உண்டு. பெண்ணுக்கு ஏற்ற நல்ல வரன் அமையிலேயே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்த வீட்டில் குடிபுகக்கூடிய நேரம் இனிமேல். இனி எந்த விஷயமா இருந்தாலும் அதில் கராராக இருப்பீங்க. யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கணும், அது இனிமேல் இருக்காது. அந்த வழக்கில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்.
கல்யாண கிரக பிரவேசம்லாம் உங்களை யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்தாங்க. இனிமேல் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அனைத்துமே பெருகும். பலரும் வழிய வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த சனியின் பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதியுது. இனிமேல் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விரயஸ்தானம்லாம் புனிதமடையுது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கூட பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீங்க. பிள்ளைகளோட உயர் படிப்பு, திருமணத்துக்காகலாம் அதிக செலவு செய்வீங்க. சில சமயங்களில் பிள்ளைகள் வந்து பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை கோபத்துக்கு ஆளாக்கலாம். சனி பகவானோட 9ஆம் இடத்து பார்வையால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தாய் தந்தையரோடு ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வந்து போகலாம். சொத்து விவகாரங்கள்லாம் கவனத்தோடு இருக்கணும். அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே குறையும். பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். சனி பகவானோட 12ஆம் இடத்து பார்வையால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகான்கள், சித்தர்களோட தொடர்பு கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் எதிர்பாராத விதத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நாடு மாற்றம் கூட வந்து அமையும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து பஞ்சம விரையாதிபதிங்கிறதால பிள்ளைகள் வழியில் விரயங்கள்லாம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம்லாம் உண்டு. வெளி மாநிலம், வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புலாம் கிடைக்கும். பிள்ளைகளோட கல்யாண சிறுவரிசை பொருட்கள்லாம் வாங்குவதில் அக்கறை செலுத்துவீங்க. பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. வாங்கிய சொத்துக்களை வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. சகோதரிக்கு நல்ல நிறுவனத்திலெல்லாம் வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். உங்களை எதிரியாக நினைத்த பலர் இனி உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நட்பு பாராட்டுவாங்க. அயல் நாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகுவோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்த இயலாது. கட்டுமான பணிகள்லாம் பாதியிலேயே நிற்கலாம். இடம் வாங்கிய வகையிலெல்லாம் பிரச்சனைகள் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். பணிபுரியும் இடத்துலலாம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பெரிய திட்டங்கள் தீட்டி உங்களுடைய வேலைகளை வெற்றி பெறுவீங்க. வேற்று மதத்தவர்கள், மாநிலத்தவர்கள் அறிமுகமாவாங்க. உங்களுக்கு வீட்டில் குடிநீர், கழிவுநீர் பிரச்சனைகள்லாம் வரும். உங்களை ஏமாற்றியவர்களை இனங்கண்டறிந்து ஒதுக்குறது தான் நல்லது. தூரத்து சொந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். நவீன ரக வாகனம்லாம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. குருவோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுப்பாரு இந்த சனி பகவான். இக்காலங்களில் தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் மீண்டும் கைகூடும். கல்வியாளர்கள், தொழிலதிபர்களோட உதவிலாம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம்லாம் உங்களுக்கு நல்ல பணம் அப்படிங்கிறது வந்து சேரலாம். அரசாங்கத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள்லாம் வாங்குவீங்க. அவ்வப்போது பெரிய நோய் இருப்பதை போன்ற பயம் அப்படிங்கிறது விலகும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மற்றவர்களை நம்பி செய்த காரியெல்லாம் நல்ல விதமாக முடியும். பெண்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சமையலறை சாதனங்கள் எல்லாம் புதுப்பிப்பீங்க. கணவரின் வியாபாரத்தை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய வகையில் பெண்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. அலுவலக செல்லும் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமையை குறைவாக எடை போட்டவங்கெல்லாம் அவர்கள் வியக்கும்படி சில வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. சம்பளம் அப்படிங்கிறது உயரும் உங்களுக்கு. கன்னி பெண்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் கெட்டி மேலே சத்தம் அப்படிங்கிறதே கேட்கும். தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடருவீங்க. பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபம்லாம் நீங்கும். வெளிநாட்டில் வேலை, மேற்கல்வியெல்லாம் அமையலாம். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் அன்பும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். நட்பால் சில காரியங்கள்லாம் நடக்கும். விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் வியாபாரிகள்லாம் கடையை நவீனமயமாக்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க. பொறுப்பில்லாத வேலையாட்களை மாற்றுறதுக்கு இது தகுதியான நேரம். அனுபவம் மிகுந்த புது வேலையாட்களை வைப்பீங்க. விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை எல்லாத்தையும் விற்று தீர்ப்பீங்க. திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம்லாம் வந்து சேரும். கூட்டு தொழிலெல்லாம் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போகிறது தான் நல்லது. உத்தியோகத்திலலாம் பிரச்சனையை தந்த மேலதிகாரிகள்லாம் மாற்றப்படுவாங்க.
சம்பள பாக்கியும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். சிலருக்கெல்லாம் அதிக சம்பளத்தோடு கூடிய புதிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். சக ஊழியர்கள்லாம் உங்களை மதிப்பாங்க. இந்த சனிப்பேச்சு காலகட்டத்தில் 2 முறை சனி வக்கரம் பெறுறாரு. இக்காலத்தில் பெண்களுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட கெடுபிடி அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்புகள்லாம் வரலாம். இந்த சனி மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கும். தேனிக்கு அருகில் குச்சனூரில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர் பகவானம், அதுவும் விசாகம் நட்சத்திரம் நாளில் சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஏழைக்கு அறுவை சிகிச்சைக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து முன்னேற்றம் ஏற்படும்.